காலபயணம் என்பது அறிவியல் புனைகதை படங்களில் மட்டுமல்லாமல் இயற்பியலிலும் ஆராய்ச்சிக்குரிய ஒரு ஆழமான தலைப்பாக உள்ளது. நாம் கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ பயணம் செய்யவிடும் டெக்னாலஜி பற்றிய கருத்துக்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே மனித மனதில் இருந்துள்ளன. ஆனால் இயற்பியலின் அடிப்படையில் இது சாத்தியமா என்பதை கவனமாக ஆராய வேண்டும். நேச்சர் ஆஃப் டைம். இயற்பியலின்படி நேரம் என்பது ஒரு டைமென்ஷன் என கருதப்படுகிறது. நம்முடைய மூவினை பரிமாணங்களைப் போலவே நேரம் 4வது பரிமாணமாக செயல்படுகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாடு ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலம் நேரம் என்பது நிலைத்த ஒன்று அல்ல, அது வேகத்துக்கும் ஈர்ப்பு வலிக்கும் ஏற்ப மாறக்கூடும் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. நேரச் சுழற்சி மற்றும் சார்பியல் கோட்பாடு. ஐன்ஸ்டீனின் கோட்பாட்டின்படி மிக மிக வேகமாக பயணிக்கும் பொருள்களுக்கு நேரம் மெதுவாகவே நகரும். இதை டைம் டைலேஷன் என்கிறோம். உதாரணமாக, ஒரு விண்வெளி வீரர் ஒளியின் வேகத்திற்கு நெருக்கமாக பயணித்தால் அவருக்குள் நேரம் மெதுவாக ஓடும். ஆனால் பூமியில் உள்ளவர்களுக்கு அது சாதாரணமாகவே ஓடும். இதுவே எதிர்காலத்திற்கான பயணத்துக்கான அடிப்படை வாய்ப்பாகும். வேர்ம்ஹோல்ஸ். வேர்ம்ஹோல் எனப்படும் கோட்பாடுகள் இடத்தையும் நேரத்தையும் குறுக்கே வெட்டிச் செல்லும் சுரங்கங்களை குறிக்கின்றன. இது காலபயணத்துக்கு வழிவகுக்கும் என்ற எண்ணம் சிலருக்கு உள்ளது. ஆனால் இது தத்துவ ரீதியில் சாத்தியமாயிருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக உருவாக்க இயலாத சூழ்நிலையில் இருக்கிறது. காலபயணத்தில் உள்ள முரண்பாடுகள். டைம் பாரடாக்சஸ் என்பது காலச்சுழற்சியில் முக்கிய சிக்கலாக உள்ளது. உதாரணமாக, ஒருவர் கடந்த காலத்திற்கு சென்று தனது தாத்தாவின் திருமணத்தை தடுத்து நடக்க விடாமல் செய்தால் அவரே பிறக்க வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்படும். இது கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ் என அழைக்கப்படுகிறது. இத்தகைய முரண்பாடுகள் காலபயணம் உண்மையில் சாத்தியமா என கேள்விகள் எழும்பச் செய்கின்றன. இயற்பியலாளர்கள் இன்றும் காலபயணம் சாத்தியமா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனர். ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்ற முன்னணி அறிவியலாளர்கள் காலபயணம் சாத்தியமில்லை என நம்பியிருந்தாலும் சில கோட்பாடுகள் அதற்கான வாய்ப்புகளை மறுத்து வைக்கவில்லை. காலபயணம் பற்றிய கோட்பாடுகள் இயற்பியல் விதிகளுக்குள் சாத்தியமாகவே தோன்றினாலும் நடைமுறை உலகில் அதற்கான தொழில்நுட்பங்களோ அல்லது மூலவளங்களோ இன்னும் மனிதகுலத்திற்கு இல்லை. அதனால் தற்போது இது அறிவியல் புனைகதையின் எல்லைக்குள்ளேயே உள்ளது. ஆனால் எதிர்காலத்தில் நம்முடைய அறிவியல் மேம்பட்டால் காலபயணம் ஒரு நாள் உண்மையாகும் என்பதையும் மறுக்க முடியாது. மேலும் வீடியோக்களுக்கு தமிழ் ஜியோபாலிட்டிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.